திண்டுக்கல் மேற்கு மரியநாதபுரம் பகுதியில் 68 ஆண்டுகளாக குடியிருக்கும் பொதுமக்களுக்கு பட்டா வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திண்டுக்கல் 33வது வார்டு மேற்கு மரியநாதபுரம், ஜவஹர்புரம் ஆகிய பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 68 ஆண்டுகளாக 64 வீடுகள் கொண்ட குடியிருப்பில் 110 குடும்பங்கள் தினக்கூலி செய்து வாழ்ந்து வருவதாகவும், தங்களுக்கு நிரந்தர வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என்றும், தங்களது இடம் சிட்கோக்கு சொந்தமானது என்றும், பட்டா வழங்க முடியாது என பல வருடங்களாக இழுத்தடித்து வருவதாகவும், தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சுமார் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திங்கட்கிழமை மதியம் 12 மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். என்னுடைய பெயர் சக்கரியாஸுங்க. நாங்கள் மேற்கு மரியநாதபுரம் 33வது வார்டு ஜவஹர்புரம் திடீநகரத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். 1928 எங்களுடைய பாட்டனார் அங்கே குடியிருக்க வந்திருக்கிறாங்க. புறம்போக்கு ஏரியா அந்த பகுதியில் நாங்களும் 1948க்கு பின்னாடி எங்கள் முதியோர்கள் இங்கே மனு கொடுத்துருந்துருக்குறாங்க. அப்போ மதுரை சேர்ந்ததை இங்கே கொடுத்துருந்துருக்குறாங்க. அப்பையும் எங்களை உதாசீனப்படுத்தி யாருமே பட்டா இன்னும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. 2005 நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறோங்க. இன்னும் யாருமே எந்த கட்சி நிறுவனம் வந்தாலும் எங்களை உதாசீனப்படுத்தி பட்டா வழங்கப்படவே இல்லை. என்னன்னு கேட்குறாங்க, சிட்கோ இடம் பட்டா இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிட்கோ இடமா பட்டா இடமா இருந்தாலும் எங்களுக்கு செக்ரட்டரியேட் மூலமாக பேசி இந்த கலெக்டர் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். செக்ரட்டரியேட் தொழிற்பேட்டை செக்ரட்டரியேட்டில் பேசி தொழில்துறை அமைச்சர்கிட்ட பேசி எங்களுக்கு இந்த நிலத்தை வாங்கி தமிழ்நாடு அரசு எங்களுக்கு நிரந்தர பட்டா வழங்க எங்களுக்கு ரொம்ப கோரிக்கையாக இருக்கிறோம். இந்த கோரிக்கை இதான் எங்களுக்கு பெரிய அடிப்படை வசதி. இங்கே எல்லா பேருமே நாங்கள் கீழ் ஜாதி மக்கள் தான். நாங்கள் அடித்தட்ட பகுதியிலேருந்து வாழ்கிறோம். எல்லாம் கூலி தொழிலாளிகள். எங்களை பாருங்கள், எல்லா பேருமே கூலி தொழிலாளிகள் தான். எங்களுக்கு நிரந்தர பட்டா வேணும்னு பெரிய ஒரு கோரிக்கையாக நாங்கள் வந்துருக்கோம். 2025 போராடிட்டு இருக்கிறோம். நான் டெய்லியும் ஒரு வருஷமும் இப்படி தான். ஒரு கட்சியும் மாறிக்கிட்டே இருக்குது. கவுன்சிலரும் 6 முறை மாறி இருக்கிறாங்க. அது திமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்களே எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணுறதே இல்லை. இதில் பாதி பேர் திமுக காரங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாமே சமத்துவமாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நிரந்தர பட்டா வேண்டி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.